அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கடக ராசி ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள் காண்போம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 2024 வருடம் ஜூன் மாதம் 19ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை ஒரு 4½ மாத காலம் 140 நாட்களுக்கு 3 நட்சத்திர பாகை பின்னோக்கி சஞ்சாரம் செய்ய போகிறார். அதாவது இந்த வருடம் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கெலாம் வரமாட்டார். கும்பராசியிலேயே ராகுபவனுடைய சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதம் 1ஆம் பாதம் வரை பின்னோக்கி வந்துட்டு நேர்கதியில் முன்னோக்கி செல்வார். தற்போது கும்பராசியில் சனிபவன் வர்க்கோத்தம் நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். நவாம்ச கட்டத்தில் கும்பம், மகரம், தனுசு பின்னோக்கி வரப்போகிறார். தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி வரை சனி வக்கர பெயர்ச்சியின் மூலம் கடக ராசி ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. 2023 வருடம் டிசம்பர் மாதம் முதல் கடந்த 6 மாதமாக கடக ராசி அன்பர்களுக்கு அஷ்டமச்சனி நடக்கிறது. கோச்சாரத்திலே 7.5 நாட்டு சனி, அர்த்தாஷ்டமச்சனி, அஷ்டமச்சனி, கண்டகச்சனி காலங்களில் முன் ஜென்மத்தில் செய்த கர்ம பாவங்கள் வழி சனிபவன் பலன்கள் வழங்கக்கூடியவர். இப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி நடக்கும்போது அஷ்டமச்சனியாக இருந்தாலும் உங்களுக்கு அவஸ்தைகள் சங்கடங்கள் இருக்காது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திர புத்தியோ சந்திர திசையோ அல்லது சனி புத்தியோ சாதகமில்லாத திசாபுத்தி நடக்கும்போது அஷ்டமச்சனியின் பாதிப்பு மிக கடுமையாக இருக்கும். இதான் முன்ஜென்ம கர்மா பாவம் என்று சொல்வார்கள். கோச்சாரத்திலும் கிரகங்கள் கெட்டு சுய ஜாதகத்திலும் திசாபுத்திகள் கெடும்போது அதிக மன அழுத்தம், கடன், பகை, நோய், வழக்கு, வில்லங்கம், சட்ட சிக்கல், குடும்பத்தில் எண்ணற்ற குழப்பம், இப்படி சொந்த பந்த உறவுகள் முதல் தன்னுடைய குடும்பம் வரை எல்லா வழியிலும் போராட்டங்களை கொடுத்து விடுவார். கோச்சாரத்திலே அஷ்டமத்திலே சனிபகவான் சஞ்சாரம் செய்யும்போது கடந்த 6 மாதமாக ஏற்பட்ட தொந்தரவுகள் கடகராசி ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு கொஞ்சம் குறையும். சனிபகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது அவருடைய உக்கிர பார்வை கொஞ்சம் தன்மையான பலனை கொடுப்பார். நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். 8ஆம் இடம் என்பது தடை தாமதம். எதை முயற்சி செய்தாலும், எதை செஞ்சாலும், எதை தொட்டாலும் ஏதோ ஒன்று தடுக்கும். செய்கிற வேலையும் செய்கிற தொழிலும் குடும்பம் எல்லாமே தன்னை விட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அஷ்டமச்சனியின் பாதிப்பு சங்கடங்கள் எதிர்வரக்கூடிய ஒரு 4½ மாத காலம் ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு குறைகிறது. தடுத்து கொண்டிருந்த தடை தாமத நிலை மாறும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். உறவினர்கள் வழியில், நண்பர்கள் வழியில் மனஸ்தாபங்கள் குறையும். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது அவர் கலத்தரஸ்தானமான 7வது வீட்டிற்கு வருவது போல், அப்போ பிரிந்த காதலர்கள், பிரிந்த நண்பர்கள், பிரிந்த உறவினர்கள் ஒன்று சேர வாய்ப்பு உண்டு. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து மீண்டும் அந்நியமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தகாத உறவு, கெட்ட பழக்க வழக்கம் இல்லாமல் சனி பகவான் பின்னோக்கி வரும்போது கடகராசி ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சுய ஒழுக்க கட்டுப்பாட்டை ஏற்படுத்த போகிறார். கடகராசிக்கு 7வது வீட்டிற்கும் 8வது வீட்டிற்கும் அதிபதியானவர் சனி. கடகராசி ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணை வழி எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். நான் பிடிச்ச மாதிரியே வேணும், நான் நினச்ச மாதிரியே வரன் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து ஏமாந்து போகிற நிலை ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. கடக ராசியின் அதிபதி சந்திரன். சந்திர பகவான் மனோகாரகன். ஆயில்ய நட்சத்திரக்காரகன் புதன். புதனும் சந்திரனும் கூட்டு சேரும்போது
மனமும் புத்தியும் ஒன்றிணைவது போல். இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு பிடிவாதம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். யார் சொல்லியும் இவர்களிடம் புரிய வைக்க முடியாது. இவர்களாகவே புரிந்து கொண்டால்தான் உண்டு. அது இவர்கள் வாழ்க்கை வழியில், வாழ்க்கை துணை வழியில், நண்பர்கள் உறவு வழியில், கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் இவர்களாகவே புரிந்து கொண்டால்தான் உண்டு. புதனுடைய முதல் நட்சத்திரமாக ஆயில்ய நட்சத்திரம் இருக்கும்போது ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. வக்கர சனி பகவானுடைய உக்கர பார்வை பலன். சனி பகவானுக்கு 3 பார்வைகள் உண்டு. அந்த 3 பார்வை 3 வீடுகள் வழி உக்கரத்தன்மையை ஏற்படுத்துவார். வக்கரகதியில் பின்னோக்கி போகும்போது அந்த 3 வீடுகள் வழி கொஞ்சம் நற்பலன்கள் கடகராசி ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். இதுவரை நல்லா தான் இருந்தேன், என் வாழ்க்கையில் கஷ்டம் இல்லை, ஓரளவு நல்லா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வக்கர சனி பகவானுடைய உக்கர பார்வை கொஞ்சம் சங்கடங்களை ஏற்படுத்தலாம். இதுவரை கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன், தொழில் வேலை ஜீவனம் நன்றாக இல்லாதவர்களுக்கு வக்கர சனி பகவானுடைய உக்கர பார்வை சங்கடங்கள் குறைத்து வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுக்கப் போகிறார். வக்கர சனி பகவானுடைய 3ஆம் பார்வை தொழிற்ஸ்தானத்தின் மேல் விழுகிறது. தொழில் வேலை ஜீவனம் பெரும்பாலும் வருமான தடை, பொருளாதார நிலை கொஞ்சம் அப்படியே பின்தங்கி கொண்டே வரும். கடந்த காலம் வேலையும் சரி தொழிலும் சரி பெரும்பாலும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வருமானம் ஈட்டிருக்க முடியாது. வக்கர சனி பகவானுடைய பார்வை தொழிற்ஸ்தானத்திற்கு இருக்கும்போது தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்திலிருந்து லாபத்திற்கு வருகிறார். செவ்வாய் நன்றாக இருக்கும்போது ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில் வேலை நன்றாக இருக்கும். வருமானத்திற்கு உண்டான வழிவகை உண்டு. நீங்கள் பார்க்கக்கூடிய வேலை, செய்யக்கூடிய தொழிலில் நல்ல வருமானம் பார்க்கலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு போட்டி பொறாமல் வில்லங்கம் தீர்ந்து தொழில் சுமூகமாக போகும். வக்கர சனி பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை கடகராசிக்கும் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்கும் விழுகிறது. பணத்தின் மூலம் பிரச்சனை, வில்லங்கம், சண்டை சச்சரவு வராமல் பார்த்துங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. வக்கர சனி பகவானுடைய 7ஆம் பார்வை 2வது வீட்டிற்கு விழும்போது குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும், பண தட்டுப்பாடு நீங்கும், பணவரத்து உண்டு, சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய நிலை ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். ஜென்ம ராசியை சனி பகவான் பார்வை செய்யும்போது ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் கடந்த 3 ஆண்டு காலமாக திருமண வயதில் உள்ளவர்கள், வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், இது வேணாம் அது வேணாம் இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படின்னு ஒரு 1000 வரன் பார்த்து ஒன்று கூட பிடிக்காத இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு 4½ மாத காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ வரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த மாதிரி வரன் செட் ஆகும். உடனே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த சனி பகவானுடைய வக்கர காலத்தை திருமண வயதில் உள்ளவர்கள், வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சித்தப்பா பெரியப்பா பங்காளிகளிடம் பகை, விரோதம், போட்டி பொறாமல் இருந்துச்சுன்னா ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்வரக்கூடிய 4½ மாத காலம் நிவர்த்தி ஆகும். வக்கர சனி பகவானுடைய 10ஆம் பார்வை கடகராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழுகிறது. செவ்வாய் பார்வையும் விழுகிறது, குருபகான் பார்வையும் விழுகிறது. சனிச்செவ்வாய் ஒரு வீட்டை பார்த்தால் பங்காளி சண்டை வரும், அண்ணன் தம்பிகளுக்குள் ஒற்றுமை வராது, நிலபுல சொத்துக்கள் வழியில் வழக்கு வில்லங்கள், கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல் வரும். சனி பகவானுடைய பார்வையும் செவ்வாய் பகவானுடைய பார்வையும் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழும்போது குரு பார்வை செய்வதனால் கோடி நன்மை உண்டு. சனி பார்வையும் செவ்வாய் பார்வை தொந்தரவிலிருந்து குருபகான் நிவர்த்தி செய்கிறார். பூர்வ புத்திர பலம் உண்டு. திருமணம் செய்து ஓரிரு வருட காலம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட தொந்தரவுகள் நீங்கும். சனி செவ்வாய் 2 கிரகம் 5ஆம் வீட்டை பார்வை செய்யும்போது கடகராசி ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு புத்தி குழப்பம் இல்லாமல் பார்த்துங்க. உங்கள் புத்தியும் மனமும் சிந்தனையும் கொஞ்சம் குழப்பிக்கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஒரு மனிதனுடைய எண்ணம், ஆசை, சிந்தனைகளை ஏற்படுத்தக்கூடிய இடம் தான் 5ஆம் இடம்.
5ஆம் வீட்டின் அதிபதி ஜென்ம ராசியிலே நேசம். ஜென்ம ராசிநாதன் 5வது வீட்டிலே நேசம். இது வந்து கடகராசி அன்பர்களுக்கு இந்த அமைப்பு வந்து விடுகிறது. சந்திர பகவான் வந்து தினந்தோறும் ஒவ்வொரு நட்சத்திரமாக ஒரு இடத்துல நிற்காம வேகமாக போய் கொண்டிருப்பவர். கடகராசி ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையும் அப்படி தான் வேகமாக போயிட்டுருக்கோம். நிறுத்தி நிதானமாக நல்லது கெட்டது யோசிப்பதற்கு உங்களுக்கு நேரம் இருக்காது. நல்லது கெட்டது யோசித்து செயல்படுங்க. பூர்வ புண்ணிய பலம் உண்டு. சனி பகவான் வக்கர பெயர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் ராகு பகவான் சனியுடைய நட்சத்திரத்தில் வருகிறார். சனியும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை யோகம். பாக்கியத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ராகு கடக ராசி ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு சகல பாக்கியங்களை கொடுக்க போகிறார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்வரக்கூடிய 140 நாட்கள் உங்களுக்கு உண்டானதாக இருக்கும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல் பட்டன் அழுத்துங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.